ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 4 எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, குயின்சான் நீ ஒருத்தனை கொலை பண்ணியிருக்க, அதுக்கு உன்னை குயின் ஃபேமிலியோட ரூல்ஸ் படி பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, குயின்சானை கொலை பண்ணிடாத, நான் அவனை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த கார்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அவனை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை எட்டை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ டிஃபெண்ட் பண்ணதுக்கே அவனோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் அந்த காடோட கையை அப்படியே நடுங்குது. அந்த காட் அவனோட இன்னொரு கையை வச்சு அவனோட கையை பிடிச்சிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்து அந்த காடோட கழுத்தில் வச்சிட்றான். அதுக்கு லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, குயின்சான் உன்னோட ஸ்வாடை கீழே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் ஸ்வாடை நான் கீழே இறக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த காடை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அதில் அந்த காடோட பேண்ட் அவுந்துருது. இதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகும் போது அந்த காடு அவமானத்தில் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்கம்மா, என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்த ஒரு டேபிளில் உள்ள டீ கப் எடுத்து அவனோட ஸ்வாடோட எட்ஜில் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீ கப்பை தூக்கி போட்டு நம்ம ஹீரோ ரெண்டாக கட் பண்ணுறான். அதில் அந்த லார்டு கியூவோட ஒன் சைடு மீசையும் கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யாராவது என்னோட அம்மாவை தொடணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீ கப்புக்கு நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லார்டு கியூ என்ன சொல்கிறான்னா, லேடி ஜாவோ நம்ம பேசினதை பற்றி இவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, குன்யோங் இனிமேல் நீ கதவுக்கு வெளியே நிற்க வேண்டியதில்லை, இந்த பையனுக்கு நான் இந்த இடத்துலையே பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியே இருந்து ஒருத்தர் உள்ளே வர்றாரு. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இவர் ஒரு மாஸ்டர், என்னோட காயம் என்ன தான் குணமாக இருந்தாலும் என்னால் ஹியூமன் லெவலில் இருக்கவங்க கூட தான் ஃபைட் பண்ண முடியும், ஆனால் இவர் எர்த் லெவல் மார்ஷியல் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் சென் நீங்கள் கிவ் அப் பண்ணிவிடுங்க, மேடம் உங்களோட பனிஷ்மெண்ட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் கிவ் அப் பண்ணணுமா, அது உங்களுக்கு திறமை இருக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவர் அதுலேருந்து டாச் பண்ணி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி முறிச்சிட்றாரு. திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அப்போ ஒருத்தர் எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்னுறாரு. அப்போ லேடி ஜாவோவும் மார்க்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக நடந்து வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோவையும் பார்க்குறாரு. நம்ம ஹீரோ அவரை முறைச்சி பார்க்குறான். அப்போ லேடி ஜாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்வீஸ் நீங்கள் சரியான டயத்துக்கு வந்தீங்க, இன்றைக்கி இந்த லிட்டில் ராஸ்கல் ஃபைட் பண்ணியிருக்கான், அதோட 2 கார்ட்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் லார்டு கியூவையும் பயமுறுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, போதும் இதோட நீ பண்ணதை நிறுத்திக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லேடி ஜாவோ நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் இந்த லிட்டில் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் உன்னோட மருமகன், அவன் ஒரு பாஸ்டர்னா இந்த குயின் ஃபேமிலி என்ன? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி தான் நீ குயின் ஃபேமிலியோட மேடமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லேடி ஜாவோவும் லார்டு கியூவும் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லார்டு கியூ என்னோட குயின் ஃபேமிலி உங்களை தெரியாமல் தொந்தரவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லார்டு கியூ என்ன சொல்கிறான்னா, மார்க்குரே இந்த குயின் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் என்னோட உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினா அவனை நீங்கள் எப்படி தண்டிப்பீங்கன்னு நான் பார்க்க விரும்பினேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லார்டு கியூ இந்த ப்ராப்ளம் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இனிமேல் என்னோட சிஸ்டரை பார்க்க வராதிங்க, அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதோட குயின் ஃபேமிலியில் நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது லார்டு கியூ, அதனால் இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லார்டு கியூ என்ன சொல்கிறாருன்னா, மார்க்வீஸ் இன்னைக்கு நடந்த பிரச்சனையை நான் ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ மார்க்வீஸ் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இன்னும் எல்லாரும் இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லேடி ஜாவோவும் அவங்க கூட வந்தவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்வீஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நடந்து வர்றாரு. நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. நம்ம ஹீரோவோட ஸ்வாடையும் பார்க்குறாரு. திரும்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்வாடை எடுக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது.